நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த எபிசோடில் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, பாரதி வந்து மாசமா இருக்கிற மாரி காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மரகதம் வந்து நம்ம ஆதியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம வாசுவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நம்ம மரகதம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உன்னை இப்படி தொலைச்சிட்டேனடா, உன் இதயத்தை போய் இப்படி தூக்கி வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ரத்னம் வந்து என்னடா ஒரு அழுகு சத்தமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என்ன மரகதம் என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைங்க எனக்கு வாசு நினப்பாவே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இனிமேல் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்ம வந்து சாமி கும்பிட்டு வருவோம், நம்ம நிம்மதி வந்து சரியாக இருக்கும். அதான் நமக்கு வந்து வாசுவோட உயிர் வந்து ஆதிக்குள்ளே இருக்குல்ல, இனிமேல் நமக்கு ஆதி தான் நம்ம பையன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மரகதமும் ஏற்றுக்குறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி போய் வாமிட் எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வாமிட் எடுத்தோடனே பின்னாடியே வந்து ஆதி ஓடி வராங்க. பாரதி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஓயமாக போகிறாங்க. ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கத்துறாங்க. எனக்கு தெரியும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து ரத்தனத்துக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. மாமா உங்களோட மருமக வந்து மாசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. அங்கிட்டு பார்த்தா லதாக்கெல்லாம் ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க. டக்குன்னு இவங்க மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வெளியில் வராங்க பாரதி. டக்குன்னு வந்து நம்ம ரத்தனம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அம்மாடி என்னம்மா மாசமாக இருக்காமல, நல்ல செய்திம்மா, காலையில் இன்றைக்கி எந்திரிச்ச உடனேயுமே ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா அது வந்து மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாமா, மரகதம் வேறு வெளியில் போயிருக்கா, வந்தவொடனே உங்கள் அத்தை கிட்ட வந்து நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன், பார்த்துரு, ஹாப்பியாக இருக்கணும் இந்த நேரத்தில், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தமிழ்கிட்ட சொல்லிடு, தமிழ் தான் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்ல வராங்க. இருமா நமக்கு வந்து அடுத்து பிறக்க போகிறது வந்து வாசுதாமா பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா லதா ஃபோனில் வராங்க. லதா நம்ம ஆதியோட ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கொடுக்காங்க. டேய் கங்க்ராஸ் டி, சூப்பர் டி, மாசமாக இருக்காமல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டி, அவர் சும்மா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் நேற்று ஒரு புரோட்டா வாங்கி கொடுத்தாரு, அது எனக்கு ஒத்துக்கிறல, அதனால தான் நான் வாமிட் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, அவர் பொய்யா சொன்னதை நிஜமாக்கிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹலோ நான் வந்து லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நம்ம தான் வந்து அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, சாரதா வந்து கையில் வந்து இனிப்போடு கொண்டு வராங்க, கற்கண்டோடு வராங்க. பாரதி அந்த இனிப்பை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை எதுக்கு அத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீ மாசமாக இருக்கையில ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை அவர் தான் புரியாமல் பண்ணிக்கிட்டாருன்னா நீங்களும் அதை நான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் இல்லை நான் மாசமாகவே கிடையாது, புரோட்டா எனக்கு ஒத்துக்கலை, அதனால தான் வாந்தி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாரதாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. டேய் என்னடா எதில் எல்லாம் விளாடணும்னு உனக்கு தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி திட்டுறாங்க. அம்மா சும்மா விளாட்டுக்கு பண்ணம்மா, இனிமேல் வந்து பாரதி வந்து மாசமாவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாரதா போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க, ஆதி உங்களுக்கு ஒரு குழந்தை வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா விளாண்டேன், எனக்கு வந்து தமிழ் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு தமிழ் மட்டும் போதும், ஏன் இன்னொரு பாப்பா பையன் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை இப்போ இருக்கிற நம்ம பாண்டிங்கே சூப்பராக இருக்குது, வேறு ஒரு பையன் வந்து எனக்கும் தமிழுக்கும் இல்லைன்னா உங்களுக்கும் ஏதாவது பிரிவு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே லைஃப் லாங்காக இருக்கணும், எனக்கு குழந்தையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்து ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் டக்குன்னு பார்த்தா இங்கிட்டு வந்து ஆதி வந்து ஒரு இடத்துல நின்று யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ரத்னம் மரகதம் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கோயிலில் போய் வந்து அங்கே வந்து இது பண்ணுவாங்கள்ல, சாமிக்கிட்ட வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதில் யார் பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஆதி, என் பையன் பேர் ஆதிக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அங்கே பூசாரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு வாரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க, கூட்டமாக அந்த கோயிலுக்கு வந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாக வந்து ஆதி பாரதி தமிழ் எல்லாம் ஒன்றா சேருவாங்க, அதுக்கடுத்து நம்ம வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம பொருளோடு வந்து இறங்கிட்டாங்க. அதாவது நம்ம ரத்தனத்தை தீர்த்து கட்டுறதுக்காக மணி, அதுக்கடுத்து நம்ம துரை, அதுக்கடுத்து 2 ரவுடிங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து துரைக்கிட்ட வந்து கத்தியை கொடுக்காங்க. ஷார்ப்பாக இருக்குது கத்தி, போட்டு தீர்த்து கட்டிடு அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னடா அப்பாவை தீர்த்து கட்டினோடனையும் உனக்கு வந்து பாசம் வந்து தடுக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை மாமா, கோயிலில் வச்சு எப்படி பண்ணுறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூட இருந்த 2 ரவுடியை வந்து ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரவுடியை வந்து எல்லாமே, அதாவது எல்லாமே பிளான்
பிளான் போட்டு பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரத்தினமும் மரகதமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பின்னாடி வந்து வந்துடுறாங்க அந்த ரவுடிங்க, பொருளோடு வந்துடுறாங்க. பார்த்தோன்னே நம்ம மரகதுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் விடுறாங்க. டக்குன்னு ரத்தனம் பின்னாடி பார்த்துட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. வயசானவங்களால சரியாக ஓட முடியல. டக்குன்னு அந்த ரவுடிங்க வந்து அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. கரெக்டாக அட்டாக் பண்ணுற நேரத்தில் வந்து நம்ம ஆதி வந்து மாசா என்ட்ரி கொடுக்காங்க. ஆதி வந்து ரவுடிகள் எல்லாத்தையுமே வெளுன்னு வெளுத்துடுறாங்க. ஐயையோ, ரவுடிகள் அடிச்சு பிடிச்சி உண்மையை கேட்டால் சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மணி போய் அதை தடுத்து அப்படியே அந்த ரவுடியெல்லாம் தப்பிக்க விட்டுறாரு. அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து தேடுறாரு, எந்த ரவுடியுமே காணும். சரின்னு சொல்லிட்டு மரகதத்துக்கிட்டே ரத்தினத்தையும் வந்து பேசுகிறாங்க. அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியில் மரகதத்துக்கு வந்து மனசெல்லாம் இறங்கி ஆதி காலில் விழுந்து மன்னிப்பு கட்டுறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா எதுக்குமா என் காலெல்லாம் விழுகிறீங்க, அழுகாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரத்னம் வந்து சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அவங்க அம்மா வந்து உன் மேலே இவ்வளோ நாள் காட்டின அந்த வெறுப்புனால தான் இப்படி கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உன் மேலே அது பாசமாக மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, இனிமேல் வந்து நீ தான் என்னோடய பையன், சரியா? என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா வேறு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அதான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, அவங்களும் எனக்கு அம்மா தான். அவங்களுக்கு என் மேலே எந்த அளவு உரிமை இருக்கோ அதே அளவு நீங்களும் என் மேலே உரிமை வச்சுக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நான் உன்ட்ட ஒன்று கேட்பேன், தப்பாக நினைக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுனாலும் கேளுங்கம்மா, நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க. செகண்ட் பார்ட் வந்து அடுத்து போடுவோம், கண்டினியூஸாக வந்து பாருங்கள்.